இப்போ சமீபத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை முன் வச்சார். யார் இந்த சாரெல்லாம் தூக்கி உள்ளே போடுவோம். அதன் பிற்பாடு தான் ஞானசேகரனை திடீர் தாக்குதல் அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு வருது. பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி ஆளில் சென்றார். யார் அந்த சார்? யார் அதிமுக ஆட்சியில் வந்தவள யார் அந்த சார் கண்டுபிடிக்க அந்த யார் அந்த சார்ன்னு சொன்னதில் இப்போ ஞானசேகரன் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவர் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க எடுத்துக்கலாம். ஞானசேகரன் அவ்வளோ பெரிய அளவுக்கு த்ரெட்டனாக இருக்க போகிறார் திமுக அரசுக்கு பண்ணணும். அதாவது ஏதோ ஒரு இன்டென்ஷனலி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எத்தனையோ அமைச்சரோட தொடர்புடையவங்க கூட சிறையில் இருக்கிறாங்கல்ல. அப்போ எல்லாருமே பண்ணுறாங்களா? சிறையில் இருக்காருமா, 60 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்காரு. சிறையில் இருக்காரு, தண்டனை கொடுத்துட்டாங்க. வழக்கை ரீஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் திரும்ப அதான் சொல்கிறேன், ரீஓப்பன் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பெண்ணு தன்னை கற்பழித்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு பெண் கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷன் இருக்கும். அப்போ அந்த பெண்ணு தான் சொல்கிறான், இன்னும் யார்கிட்டே நீ போகணும் சாருன்னு சொல்லி பேசினாரு அப்படின்னும் போது அவன் அந்த நாய் இன்னொரு ஃபோன் வச்சு இருக்க மாட்டான்றது என்ன நிச்சயம்? இப்போ அவங்க அம்மா மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்களா, அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? மனித உரிமை ஆணையம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தானே, அது ஒன்றும் வானத்திலிருந்து குறித்த தேவத்துக்கு இல்லை. இப்போ கருத்து கணிப்புலாம் கூட வந்துச்சு, எக்ஸிட் போல்லாம் கூட வந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 நிறுவனத்துக்கு மேலே ஜெயித்தாங்க. அதில் பெரும்பான்மையான நிறுவனங்கள் திமுக தான் ஜெயிக்க போகுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பயந்துக்கிட்டு ஏன் ஞானசேகரன்னா அவ்வளோ பெரிய ஆளா? இப்போ அதன் பிறகு சிசி ராஜாவை என்கவுண்டர் போட்டாங்க. என்ன சொன்னாங்க? சிசி ராஜா தான் மெயின் அந்த ஆம்சாங் படுகொலைக்கு மெயின் குற்றவாளி, முக்கிய குற்றவாளினா. அவனை என்கவுண்டர் போட்ட பிறகு ஏடிஜிபியே இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஆம்சாங் படுகொலைக்கும் சிசி ராஜாவுக்கு சம்மந்தமே இல்லைன்னு. இப்போ நான் 50 ரூபா வச்சுருக்கேன், இவன் 40 ரூபா, மற்ற 10 ரூபாய்ங்க. திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ திடீர்னு ஒருத்தன் ஒரு 20 ரூபா 25 ரூபா எடுக்கிறேன்னா அவன் 40 ரூபாக்காரங்கிட்ட இருந்து எடுத்தானா 50 ரூபா கிட்ட மைனஸ் ஆகுதான்றது தான் பார்க்கணும். அப்போது பார்த்தீங்கன்னா விஜய் முழுக்க திமுக ஓட்டுகள் தான் மைனஸ் ஆகும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் INLP கட்சி தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். ஞானசேகரன் பற்றிய செய்தி 2-3 நாளாக பெரிய பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு, நான் செய்தியை பார்த்த உடனேயே அவர் திமுகவுடைய ஆதரவாளர்னு சொல்லி தான் எல்லா செய்தி ஊடகங்களுமே பிரச்சாரம் பண்ணி நம்மளும் அந்த கடந்த காலத்தில் பேசியிருக்கிறோம். அப்புறம் எப்படி அவருக்கு ஒருத்தர் அவர் மேலே உயிருக்கு எப்படி அச்சுறுத்தல் வரும், அவர் எப்படி தாக்குறாங்கன்ற கேள்வியெல்லாம் நிறையவே வருது. என்ன பிரச்சனை நடந்துச்சு சிறையில்? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் அந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான். ஏன்னு சொன்னால் ஞானசேகரன் முழுக்க திமுகவுடைய நபர் அப்படின்ற அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சமீபத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை முன் வச்சார். இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்கள் வெளியே இருப்பீங்க, அதிமுக ஆட்சி வந்த உடனே யார் இந்த சாரெல்லாம் தூக்கி உள்ளே போடுவோம், என்ன சொல்கிறாரு, யார் அந்த சாரெல்லாம் தூக்கி உள்ளே போடுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் அந்த கருத்து முன் வச்சு பிரச்சாரம் பண்ணார். அதன் பிற்பாடு தான் ஞானசேகரனை திடீர் தாக்குதல் அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு வருது. இப்போ இது ரெண்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிச்சயம் ஏற்கனவே நமக்கெல்லாம் நமக்கு மட்டும் இல்லை, அரசியல் நோக்கர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது, யார் அந்த சார் அப்படின்றது. இருந்தாலும் திமுக என்ன பண்ணுறதுன்னா அந்த வழக்கை அவசரமாக நடத்தி அவனுக்கு தண்டனையும் கொடுத்து சிறைக்கு அனுப்பிட்டு, பாருங்கள் திமுக இதுதான் திராவிட மாடல் அரசு, ஒரு கற்பழிப்பு வழக்கில் 6 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அவனுக்கு தண்டனை கொடுத்து நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வீராப்பாக பேசிக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து எனக்கு சந்தேகம் என்னன்னு சொன்னால் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதங்கள், பிரதிவாதங்கள், காவல்துறை சார்பாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சாட்சிகள், ஆதாரங்கள் எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குளறுபடியாகவே இருக்குது. இப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் யார் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேரக்டரே இல்லை, புரியுதுங்களா, இது ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் உருவாக்குறது அப்படின்றாங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் அவர்கிட்ட இந்த செல்ஃபோனை பறிமுதல் பண்ணோம், பறிமுதல் பண்ணி ஏர்டெல் மூலயமா நாங்கள் ஆய்வு பண்ணதில் அந்த செல்ஃபோன் ஏரோப்ளேன் மோடில் இருந்தது. அப்புறம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு அனுப்பி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லிட்டாங்க, அந்த ஃபோனு
அந்த நேரத்தில் ஆஃபில் இருந்ததுன்னு. அதேமாரி ஏர்டெல் அதிகாரிகளும் வந்து சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் ஆஃப், அதாவது சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஆஃபில் இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அந்த யார் இந்த சார்ன்றது ஒரு கற்பனை கதை அப்படின்ற மாதிரி வழக்கு வந்து, ஏன்னா எப்பவுமே நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு உண்மை இதுதான் தெரிஞ்சாலும் அவங்க தனிச்ச முடிவு எடுக்க முடியாது. காவல்துறை கொடுக்கக்கூடிய சாட்சிகள், காவல்துறை மூலிமா வரக்கூடிய ஆதாரங்கள், இது அரசு தரப்பினுடைய வாதம் பிரதிவாதம், இதை வச்சு தான் அவங்க தீர்ப்பே சொல்ல முடியும். இப்போ அந்த அடிப்படையில் வந்து ஞானசேகரன் மட்டும் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, அந்த பெண் சார்பாக வந்து வாக்குமூலம் வாங்குறாங்க. அந்த பெண் சார்பாக அந்த பெண்ணை வந்து நீதிமன்றத்துக்கு கிடைக்காம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா தான் வாக்குமூலமாக வாங்குறாங்க, புரியுங்களா? ஆனால் அந்த பெண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, இதேமாரி என்னை இப்படி பயங்கரமான முறையில் வந்து என்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சு மட்டும் இல்லாமல் அலைபேசியில் யார்கிட்டயோ பேசினாருன்னு. அப்போ பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்கு உண்டான தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் யார்கிட்டயும் பேசினாங்கன்றது மட்டும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ ரெண்டுமே ஒரே ஆள் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தான், அந்த பெண் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ காரணம் என்னென்னா, போலீஸ் தரப்பில் விசாரணை பண்ணி இவ்வளோதான் அப்படின்போது நீதிமன்றம் அதுக்கு மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அவங்க. அதனால் அவங்க இருக்கிறவங்க தண்டனை கொடுத்து சிறைக்கு அனுப்புகிறாங்க, புரியுதுங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி அரசு தரப்பு வழக்கினர்கிட்ட கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, அரசு தரப்பு வழக்கினர் அவங்கள்ட்ட ஒரு ஃபோனு இருந்தது, அந்த ஃபோனு அந்த நேரத்தில் ஏரோப்ளேன் மோடில் இருந்தது அப்படின்ற ஆதாரம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் ஏர்டெல் மூலிமா வந்த ரிப்போர்ட்டும் நாங்கள் சாட்சிகளை வச்சிட்டோம், அதனால் அதெல்லாம் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன் அந்த நபர் 2 ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா? ஏன்னா மெயின் அந்த விட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க உயிரோடு இருக்காங்க, அவங்க கொடுக்குற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். ஒரு பெண்ணு தன்னை கற்பழித்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு பெண் கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த பெண்ணு தானே சொல்கிறான், இன்னும் யார்கிட்டே நீ போகணும் சாருன்னு சொல்லி பேசினாரு அப்படின்னும் போது அவன் அந்த நாய் வந்து இன்னொரு ஃபோன் வச்சு இருக்க மாட்டான்றது என்ன நிச்சயம்ன்றாங்க, புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த வழக்கு இப்படி இருக்குது. இப்போ தண்டனை கொடுத்து வச்சிட்டாங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, யார் இந்த சாரெல்லாம் கொஞ்ச நாளில் உள்ளே போயிடுவாங்க அப்படின்னும்போது, அப்போ ஒரு கால் இந்த நபர் வந்து ஆட்சிகள் எப்படி வேணாலும் மாறலாம். மாறும்போது இந்த நபரை கூட்டு போய் காவல்துறை மறுபடியும் கஸ்டடி எடுத்து இந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணி கஸ்டடி எடுத்தாங்கன்னா அப்போ இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அதில் முக்கியமான நபர்கள் பாதிக்கப்படலாம். அப்போது ஆட்சி வரதுக்கு முன்னாடி ஜெயிலில் நடந்த பிரச்சனைன்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ஒரு யோகமாக சொல்கிறீங்களா இப்படி? ஏன்னா அது தாக்குதல் நடக்குது இல்லையா, இத்தனை நாளாக நடக்காத தாக்குதல் எடப்பாடி பேசினதுக்கப்புறம் தானே அது தாக்குதல் நடக்குது. இத்தனை நாளாக நடந்திருந்தால் நம்ம அதை பற்றி கண்டுட்டு இருக்க மாட்டோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்ச நாள் தான்மா எங்கள் ஆட்சி வரப்போகுது, ஆட்சி வந்த பிறகு நாங்கள் வந்து யார் அந்த சாரெல்லாம் உள்ளே போவார் அப்போ தெரியும்னு சொல்லி இப்போ சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தைகள், அதன் பிறகு இந்த தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னால் அப்போ சந்தேகம் வராதா இல்லையா? ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் முக்கிய குற்றவாளின்னு சொல்லக்கூடிய திருவங்கடத்தை என்கவுண்டர் போடுறாங்க. ஏன் என்கவுண்டர் பண்ணுறாங்க, எதுக்கு என்கவுண்டர் பண்ணோம்? ஒரு வழக்கில் முக்கியமான குற்றவாளியை வந்து அந்த வழக்கு முடிகிற வரையிலையும் அவனாக தற்கொலை பண்ண கூட வாய்ப்பு கொடுக்காம அவ்வளோ பாதுகாப்பு தான் காவல்துறையினுடைய நீதி, புரியுதுங்களா? அப்படிங்கும்போது அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியை வந்து என்கவுண்டர்னு போடுறாங்க. கேட்டால் அவன் வந்து பொருட்கள் ஆயுதங்களை மறைச்சி வச்சுருந்தான், நாங்கள் எடுக்க போனோம், அப்போ எடுக்க வரும்போது தடுத்தாங்க, நாங்கள் அடித்தோம், அவன் செத்துட்டான், நாங்கள் பழிச்சிக்கிட்டோம். இதே டைலாக் தான். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, மாயாவதியே வந்து என்ன சொல்கிறாங்க, ஆம்ஸ்டாங் வழக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு காலம் இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிச்சுன்னா அந்த அரசியல் பின்னணி இருக்குது பார்த்தீங்களா, ஆளுங்கட்சியினுடைய அரசியல் முக்கிய பிரமுகர்கள் தப்பிப்பதற்காக தான் அவனை போட்டு தள்ளுறாங்க. இப்போ அதேமாரி தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வழக்கில் இத்தனை நாள் அப்படி போட்டு தள்ளுறாங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக கடந்துட்டு போயிடுறீங்க. அது என்கவுண்டரும் காவல்துறையால் செய்யப்பட்டது தானே. ஏங்க என்கவுண்டர் எல்லாமே போட்டு கொலை தாங்க அது. சண்டை நடந்த மாதிரி பேசிக்கிறீங்க. இல்லை உண்மைதான் அது. என்கவுண்டர் யார் என்கவுண்டர் என்னென்ன, உங்ககிட்ட ஆயுதம் இருக்குன்னு எங்கிட்ட ஆயுதம் 2 பேரும் சுட்டுக்கிறது தான் என்கவுண்டர்ன்றது. எந்த ஒரு நிராயுதபாணியான ஒரு நபரை இப்படி உட்கார வச்சு சுட்டுட்டு வண்டியில் தூக்கி போய் போட்டுட்டு இங்கே ஓடினானா, இப்படி ஓடி வந்தாங்கன்னா, இந்த ஆயுதத்தை தூக்குனானா, சுட்டாங்களா, நாங்கள் சுட்டோமா, அவன் சுட்டானா, அவர் செத்துட்டானா, நாங்கள் தப்பிச்சிட்டோம், இதெல்லாம் வந்து கதை திரைக்கதை வசனம் காவல்துறை எடுத்துருது. ஊடகம் வந்து ஊடகங்களும் சேர்ந்துக்கும் ஒரு கதை செட் பண்ணி மக்களை நம்ப வைக்கிற மாதிரி. எங்குமே என்கவுண்டர்ன்றது ஃபேக்ட் தான். அது போட்டு அது கொலை பண்ணுறது தான். அது காவல்துறை கொலை பண்ணுது, வேறு ஒன்றும் இல்லை. என்கவுண்டர்னு சொல்லக்கூடாது. என்கவுண்டர் வந்து காவல்துறை தரப்புலையும் ஆயுதம் இருக்கணும், அந்த குற்றவாளி தரப்புலையும் ஆயுதம் இருக்கணும். பிடிச்சி வச்சிருக்கவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குது நான் கேட்குறேன். அவன் போய் சண்டைனா இல்லையா? திருவங்கடம் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நபருக்கு கையில் என்ன ஆயுதம் வரும்? ஒரு பிளேடு கூட வராது அவங்க கையில். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட ஆயுதம் இருந்தது, அவங்க என்ன சுட வந்தாங்க, நாங்கள் சுட்டோம், ஓடிட்டோம். இதேமாரி தான் மணல்மேடு சங்கர் என்ன சொன்னாங்க, வாகனம் வேகமாக போயிட்டு இருந்தது, தட்டு விட்டு இன்ஸ்பெக்டரோட துப்பாக்கியை பிடிங்கிட்டு தப்பிச்சு ஓடினார்
எங்களை சுட்டுட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தப்பிச்சுக்கிட்டு அவரை சுட்டு அவர் செத்துட்டாருன்னாங்க. முட்டரவி என்ன சொன்னாங்க, அப்படி தான் சொன்னாங்க. பங்குமார் என்ன சொன்னாங்க, அப்படி தான் சொன்னாங்க. வெள்ளரவி எப்படி சொன்னாங்க, அப்படி தான் சொன்னாங்க. நான் அப்படியே லிஸ்ட்டே போட்டு இந்த என்கவுண்டர்ன்றது ஒரு கொலை, அது காவல்துறை நடத்தக்கூடிய ஒரு கொலை தான். அது நீதி சட்டத்தை தங்களுடைய கையில் வச்சுட்டு காவல்துறையாக கொடுக்கக்கூடிய தண்டனை சரிங்களா. இப்போ அதன் பிறகு சிசி ராஜாவை என்கவுண்டர் போட்டாங்க. என்ன சொன்னாங்க, சிசி ராஜா தான் வந்து மெயின் வந்து அந்த ஆம்சாங் படுகொலைக்கு மெயின் குற்றவாளி, முக்கிய குற்றவாளினாங்க. அவனை என்கவுண்டர் போட்ட பிறகு ஏடிஜிபியே வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஆம்சாங் படுகொலைக்கும் சிசிங் ராஜாவுக்கு சம்மந்தமே இல்லைன்றாங்க. அதே சிசிங் ராஜாவை வந்து என்கவுண்டர் முடிஞ்சு 1 மாதம் கழித்து அவருடைய வீடுக்குள்ளே பூந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோதனை போடுறாங்க. இதெல்லாம் என்ன ஒன்றுமே புரியலையே. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி ஞானசேகரனை அவங்க பண்ணணும், அதாவது ஏதோ ஒரு இன்டென்ஷனலி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எத்தனையோ அமைச்சரோட தொடர்புடையவங்க கூட சிறையில் இருக்கிறாங்கல்ல, அப்போ எல்லாருமே பண்ணுறாங்களா? இல்லை, எல்லாருமே பண்ண செய்வாங்கன்னு சொன்னால் இது ஆட்சி மாற்றங்கள் வரும்போது நிச்சயம் அப்படி ஒரு பாதிப்புக்குள்ளாவாங்கல்ல ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. அப்போ இப்போவே அது உஷாராகணும்னு சொல்லிட்டு பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. இது திரைப்படம் இல்லை, திரைப்படம் இல்லை. ஏன் சுருளா உங்களுக்கு இது நம்ம இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சந்திரலேகான்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், முதல் ஐஏஎஸ் தமிழ்நாட்டில் ஜனதா கட்சி சுப்பிரமணிய சாமியுடைய தோழி அந்த அம்மா சந்திரலேகா ஐஏஎஸ். அந்த அம்மா மீது ஆசிட் பேசின வழக்கில் சுருளாவை என்ன பண்ணாங்க, என்கவுண்டர் போடுறதுக்கு எவ்வளோ ஜெயிலில் வச்சு முடிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்னென்ன முயற்சி பண்ணிச்சு. ஏன்னு சொன்னால் அவர் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக வந்து மதுசூதன் உட்பட பல பேரை சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஜெயிலில் ஒரு விதமான தாக்கு இருந்தாலும் நாங்கள் அப்போல்லாம் தடாவில் இருந்ததுனால அவரை காப்பாற்றணும். ஏன்னா என்ன எங்கள் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது தடாவில். அப்போ எங்கள் தடா பிளாக்கில் வச்சுட்டு கொஞ்சம் கவுண்டர் கொடுத்தோன்னே அது இது சிறைத்துறை வந்து ஆஃப் ஆச்சு. இல்லைன்னா சுருளா உள்ளே போட்டு முடிச்சிருப்பாங்க, போட்டு தள்ளிட்டுருப்பாங்க. ஒரு கலவரம், ஒரு பிரச்சனை, இல்லை அவரே வந்து பிளேட் எடுத்து கழுத்தில் வெட்டிக்கிட்டாரு, அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, கரண்ட் வயரை பிடிச்சி கடிச்சிட்டாரு, எதோ ஒன்றும் சொல்லல. இல்லை இப்போ அவர் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறாரு, 30 ஆண்டுகள் வரைக்கும் அவர் சிறை இருக்குன்ற மாதிரி சொல்லும் பொழுது ஆல்ரெடி அவர் சிறையில் இருப்பார். இப்பயே வயசு ஒரு 30-35 சிறையில் இருக்காருமா, 60 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போறாரு. சிறையில் இருக்காரு, தண்டனை கொடுத்துட்டாங்க. வழக்கை ரீஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? திரும்ப அதான் சொல்கிறேன், ரீஓப்பன் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்போ எல்லா கோட்டையும் காலை முதல்லேருந்து போடுன்றாங்கல்ல. முடிச்சு வைக்கப்பட்ட ஒரு வழக்கு மறுபடியும் ரீஓப்பன் பண்ணலாம், பண்ண முடியாது இல்லை, பண்ணலாம். சட்டத்தில் இடமே இருக்குது அப்படி. அதாவது விசாரணை அதிகாரிகள் விசாரணையில் வந்து நிறைய கோட்டை விட்டாங்க. இந்த விசாரணை பண்ணால் இன்னும் நிறைய குற்றவாளி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குற்றவாளிகள்லாம் முக்கியமான குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது இப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ இது கொடுத்த தண்டனை எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ மறுபடியும் வழக்கு முதல்லேருந்து ஆரம்பிக்கப்படும். அப்போ அந்த ரீஓப்பனிங் பண்ணும்போது அப்போ யார் இந்த சாருன்றது முக்கியமான நபர்களாக இருக்கலாம், நமக்கு தெரியல, அது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அது முக்கியமான நபர்களாக இருக்காங்க. அந்த முக்கியமான நபர்கள் வந்து தண்டிக்கப்படுவாங்கன்றதுக்காக இப்போவே வந்து தாக்குதல் தொடுத்தாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஏன் சொன்னால் இத்தனை நாள் அவனை அடிக்கலையே, செல்லமாக பாதுகாத்து தானே வச்சுருந்தாங்க. திடீர்னு காவல்துறை சிறைத்துறை அவரை போட்டு அடிக்குது. அதுவும் சூப்பரண்டுக்கு அந்த விஷயமே தெரியல, பாவம். கிருஷ்ணராஜனும் கருத்து வேறுபாடு கூட இருந்திருக்கலாம், அதில் அவங்க கையை வாங்கியிருக்கலாம்ல. அந்த மாதிரி நானும் சொல்ல, கிருஷ்ணராஜ் சூப்பரண்டுக்கு எதுவுமே தெரியல. அந்த ஜெயிலர் டெப்டி ஜெயிலர் இவங்க சேர்ந்துட்டு பண்ணுறாங்கன்னும் போது அப்போ அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கலாம். அதுக்குள்ளே செய்தி பேப்பரில் பெரிய அளவுக்கு ஆனவுன்னா அப்படியே விட்டு போட்டு ஓடி வந்துடுறது. இல்லை இப்போ கருத்து கணிப்புலாம் கூட வந்துச்சு, எக்ஸிட் போல்லாம் கூட வந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 12 நிறுவனத்துக்கு மேலே சேர்ந்தாங்க. அதில் பெரும்பான்மையான நிறுவனங்கள் திமுக தான் ஜெயிக்க போகுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் இவ்வளோ பயந்து திமுக அவ்வளோ பெரிய ஆளா? இல்லை திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க எக்ஸிட் போல் எல்லாமே. நான் இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த எடப்பாடி சொன்னதுக்கும் இந்த தாக்குதல் நடந்ததுக்கும் இடைப்பட்ட காலத்தை பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி எக்ஸிட் போல் வந்துருக்கு, புரிதுங்களா உங்களுக்கு? அப்போது ஏன் அதுதான் சந்தேகம். இப்போ எடப்பாடி அப்படி பேசாமல் அந்த வழக்கு விஷயம் எடுக்காமல் இருந்திருந்தாருன்னா, இல்லைன்னா இத்தனை நாள் அவர் கைது பண்ணி சுமாராக வந்து 1 வருஷத்துக்கிட்ட மேலே ஆகுது இல்லைங்களா, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. இது நாள் வரையும் அவரை வந்து அவர் ஜெயிலில் வந்து ஒரு செல்ல பிள்ளை மாரி அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா, ஒரு பீடி கூட அடிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸு சரிக்காக நல்லா பழகிக்கிட்டு எல்லாரையும் பெரியவங்களாக இருந்தால் அண்ணன், சின்னவங்களாக இருந்தால் தம்பி, காவலர்கள்லாம் வந்து ஐயா, இப்படி பழகிட்டு தான் இருக்காப்புல திரைக்குள்ளே. ஒரு கஞ்சா அடிக்கிறது இல்லை வேறு மாதிரியான அப்படியெல்லாம் இல்லை. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை தான், பட் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ரொம்ப க்யூட்டாக நல்ல ஒரு கிளாவராக இருக்காங்கல்ல. அப்படியேப்பட்ட நபர் வந்து இதை கஞ்சா அடிக்கணும், கஞ்சா கிடைக்கல, அதுக்காக வந்து சண்டை போட்டான், அதனால அடிச்சிட்டாங்க. இல்லை பீடி அடிக்கக்கூடிய நபர் பீடியை கேட்டான், பீடியை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த மாதிரி எந்த பழக்கம் கூட இல்லையா. சரியில் அவங்க கூட இந்த நபர்கள் நமக்கு சொன்னது நம்ம போய் பார்த்ததில்லை. இப்போ சமீபமாக வெளியே வந்த சில நபர்கள் வந்து சொன்னாங்க. அவனுடைய கேரக்டரை பற்றி சொல்லும்போது அவனுடைய கேரக்டர் எல்லாமே டிக் கொடுத்துட்டே வராங்க. அப்படி இருக்கிற நபர் திடீர்னு இரவு வந்து யாருக்கும் தெரியாமல், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சென்ட்ரல் ஜெயிலெலாம் வந்து ஒரு பிளாக்கில் வந்து ஒருத்தனை போட்டு
போட்டு அடிக்கிறாங்கன்னு சொன்னால் பக்கத்து பிளாக் தெரியும். இப்போ இங்கே இருக்கிற புழல் ஜெயிலில் வந்து ஒரு பிளாக்கில் ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செல்லில் இருக்கிறவங்க தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப்பான ஒரு சிறைச்சாலை இங்கே புழல் சிறை. இல்லை இப்போ அவங்க அம்மா வந்து மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்களா, அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்கோம். மனித உரிமை ஆணையம் வந்து விசாரணைன்னு பண்ணுவாங்க. மனித உரிமை ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தானே. அது ஒன்றும் வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதர்கள்லாம் இல்லை. உண்மையை கண்டறிஞ்சு அரசுக்கு எதிராக இருந்துன்னா உண்மையிலே அரசுக்கு எதிராக நடந்தது தவறு அப்படி இப்படின்னு சொல்கிறது. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, மனித உரிமை ஆணையம் வருவாங்க, நேராக வந்து கைதிகள்கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு கூட கேட்காம அவங்க பாட்டுக்கு சூப்பரண்ட் ரூமில் உட்காந்துட்டு சூப்பரண்ட் ஆஃபீஸில் கொடுக்குற ஹார்லிக்ஸோ போன்விட்டாவோ இல்லை பாலோ அந்த பாதாமோ பிஸ்தாவோ தின்னுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது தான் இன்றைக்கி மனித உரிமை ஆணையர்கள் நேரடியாக சம்மந்தப்பட்ட சிறைக்கு போய் அந்த சிறையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் எதிர்க்க இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விசாரித்தா அது உண்மை என்னன்னு வரும். அப்படி எந்த மனித உரிமை ஆணையமும் செய்கிறதில்லை. ஏன்னு சொன்னால் நான் சிறையில் இருக்கும்போது 98 இப்படி தான் வந்து பாக்ஸர் வடிவேல் கொல்லப்படும் போது மனித உரிமை ஆணையம் வந்து இந்த வேலை தான் பண்ணிட்டு போச்சு. நேராக வந்தாங்க, சூப்பரண்ட் ரூமில் உட்காந்தாங்க, சூப்பரண்ட் ஆஃபீஸில் பாலோ ஏதோ டீயோ காஃபியோ போன்விட்டாவோ கொடுத்தாங்க, பாதாம் பிஸ்தா கொடுத்தாங்க. சூப்பரண்ட் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க ரிப்போர்ட்டை. ஒரு நபர் விசாரணை கமிஷன் வந்தாங்க, அப்படி தான் சூப்பரண்ட் ரூமில் உட்காந்தாங்க. கைதிகள் சார்பாக ஒரு 5-10 கைதிகள், அதாவது அரசுக்கு சிறைத்துறைக்கு சாதகமான கைதிகளை கூட்டும் போய் என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு எழுதிட்டு போடுவாங்க. அதே நபர்கள் உள்ள சிறைக்குள்ளே வந்து சக சிறைவாசிகள்கிட்ட விசாரித்தா தான் நடந்த விஷயங்கள் எல்லாமே அம்பலமாகும். யாரும் அப்படி பண்ணுறது இல்லை. இல்லை இப்போ பொதுவான பார்வையில், இப்போ சாதாரண பாமர மக்களுடைய பார்வையில் ஆமாம் அவன் பண்ண தப்புக்கு அடிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வருது. இல்லை நானும் சொல்கிறேன், அவன் பண்ணது நியாயம் சரின்னு சொல்ல நம்ம வாதாடல. நீங்கள் நல்லா புரிஞ்சு ஞானசேகரனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அது கொடுமையாக தான் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அதுக்கு பின்னாடி உள்ள நபர்களையும் நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இல்லைன்னா இது போன்ற ஞானசேகரன் மாரி பல ஞானசேகரன்களை உருவாக்குவாங்களா இல்லை இந்த காமபர்கள்? அதுதான் நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா இது போன்ற பல ஞானசேகரன்களை உருவாக்குவாங்க இந்த காமபர்கள். தங்களுக்கு அந்த பெண் சோக்கு உள்ள அந்த நாய்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பல பேர் நபர்களை இது போல் உருவாக்கிடுவானுங்க. அப்போது அந்த வேரோடி மண்ணும் பிடுங்கி எறியணும். சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி அவங்கள வந்து என்ன பண்ணணும், தண்டிக்கணுன்றது தான் நம்மை போன்றவர்களின் எண்ணம். அந்த அடிப்படையில் தான் திடீர் தாக்குதலுக்கு ஏன் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு கால் திடீர் ஜெயிலில் வச்சு அவரை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சியாக அப்படி இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் பேசுனதுக்கு தான் இப்படி ஒரு தாக்குதலை நடத்துது. அவர் பேசி ரொம்ப நாள் ஆகுது. வேறு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பேசுகிறோம். இல்லை எலெக்ஷன் கம்பெனியில் தான் பேசுகிறாரு. இதில் சென்னையிலே அந்த சைதாப்பேட்டை அந்த பக்கம் வரும்போது தான் பேசுகிறாரு. பேசும்போது தான் இப்போ எலெக்ஷன் கம்பெனியில் தான் பேசுகிறாரு. அதன் பிறகு தான் இந்த சம்பந்தம் யார் இந்த ஷேர்னு சொன்னதில் இப்போ ஞானசேகரன் சம்மந்தப்பட்டிருக்கறனால அவர் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க எடுத்துக்கிறதா? முடிச்சுட்டா வேலை முடிஞ்சில்லை. ரெண்டாவது கவர்மெண்ட் வந்தாலும் வேலை முடிஞ்சதில்லை. ஏற்கனவே இருந்தது அவனுக்கு தண்டனை கொடுத்தோம். அவன் ஜெயிலில் இருந்தால் ஜெயிலில் வந்து கைதிகளுக்குள்ளே சண்டை வந்தது. அவனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டான். அவன் தான் வேலை முடிஞ்சதில்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இதேமாரி ஜெயிலில் சாகடிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை? அதோட கதை இது ஒன்று போயிட்டுருக்கோம். வேலை முடிஞ்சது. இல்லை ஞானசேகரன் அவ்வளோ பெரிய அளவுக்கு த்ரெட்டனாக இருக்க போகிறார் திமுக அரசுக்கு. இப்போ ஞானசேகரன் த்ரெட்டனாக இருக்க மாட்டாமா? நல்லா ஒன்று புரிஞ்சிங்க. ஞானசேகரன் திமுக ஆதரவாக தான் இருப்பாப்புல. ஆனால் ஞானசேகரனை வந்து அதாவது கவர்மெண்ட் மாறிச்சுன்னா மேபி தமிழ்நாட்டில் வந்து அரசு மாறிச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவான் ஞானசேகரனில் அவன் அப்பனா இருந்தாலும் என்ன பண்ணுவான், நமக்கு எதுக்கிட்ட அவங்க உண்மையை சொல்லிட்டு போயிடுவோன்னு சொல்லி எல்லார் பேரையும் ஒப்பிச்சுட்டு போயிடுவானா இல்லையா? வழக்கு ரீஓப்பன் பண்ணும்போது எல்லாரும் பேரையும் ஒப்படைச்சிட்டு போயிடுவானா இல்லையா? இப்போ அந்த பயம் இருக்குமா இல்லையா ஆளுங்கட்சிக்கு? இப்போ எதுக்கு ஆம்சாங் கொலையில் வந்து திருவங்கடத்தை போட்டு தள்ளுறாங்க? சிபிஐ விசாரிக்கிட்டேன்னு விட்டு போயிருக்கலாம்ல. சிபிஐ விசாரித்தவன் வந்து நேராக திருவங்கடத்துக்கிட்ட போகும்போது திருவங்கடம் இன்னார்னு சொல்லுவான். அவங்க 2 பேரை பிடிச்சா இவங்க தான், அவங்க 2 பேரை பிடிச்சா மெயின் கைக்கு போய்டும்ல. இப்போ அதனால தானே வந்து திருவங்கடத்தை போட்டு தள்ளுறாங்க காவல்துறை வச்சு. நீங்கள் அந்த வழக்கை ஒரு விஷயத்தை புரியணும். அதாவது இப்போது டிஜிபியாக தேர்தல் ஆணையம் நியமனம் பண்ண டிஜிபியாக நியமனம் பண்ணியிருக்காங்கல்ல, அவர் தானே கமிஷனராக இருந்தார் அந்த நேரத்தில். அவர் எதுக்காக வந்து கமிஷனர் போஸ்ட்லேருந்து தூக்குறாங்க, தூக்கிட்டு அருணை கொண்டு வர்றாங்க, அருண் ஐபிஎஸ் கொண்டு வர்றாங்க. தெரியுமா இல்லையான்னு உங்களுக்கு? ஏன்னா அவர் சொல்கிறாரு உளவுத்துறை சொல்லிச்சு, ஆனால் காவல்துறை கோட்டை விட்டுச்சின்னு சொன்னாரா இல்லையா ப்ரெஸ் மீட்லேயே? முதல் நாள் என்ன சொல்கிறார், நாங்கள் ஒரே நாளில் பிடிச்சோம் குற்றவாளின்றாரு. 2வது நாள் அவங்களாம் சரண்டர் ஆனாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அவசரமாக என்ன பண்ணுறாங்க, அவர் தூக்கி வேறு இதுக்கு போட்டுட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, அருண் ஐபிஎஸ்ஸை போட்டு தான் அந்த வழக்கை அடுத்த கட்சியை கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் அதாவது பொலிட்டிக்கல் அட்டாக்ன்ற மாதிரி எடுத்து அப்படி தான் அது இருக்காது. திமுகலாம் வந்து பத்திரமாட்டு தங்கள்லாம் சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் பல விஷயங்கள் மேற்கோள் காட்டலான்ற
தங்கள் அதிகாரத்தையும் ஆட்சியையும் தக்க வைப்பது யாரையும் பலி கொடுப்பாங்கன்றான் நான். சரி, இந்த ஆம்ஸ்டாங்குடைய விஷயம் பேசுறதுனால ஒரு இந்த கேள்வி ஒன்று நிறைவு செய்கிறேன். அஸ்வதாமன் நினைக்கிறேன், தாய்லாந்து தப்ப முயன்ற அஸ்வதாமன் மீண்டும் கைதுன்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. அது என்ன? இல்லை, ஊடகங்களுக்கு வேறு வேலை என்னங்க இருக்குது? ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள். அவர் என்ன பண்ணுறேன்னா வித் பர்மிஷனோட வெளியே போகிறார். வெளியின்னா வெளிநாடு இல்லை, பெங்களூருக்கு எங்கே போகிறார். உடனே ஏர்போர்ட்டில் பிடிச்சிருக்காங்க. அவர் சொல்கிறார் இதேமாரின்னு. போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படியான்னு சொல்லிட்டு, அது ஏன்னா ஏர்போர்ட்டில் தான் இப்போ பார்த்தோன்னே என்னென்ன அக்யூஸ்ன்றது தெரிஞ்சிடுங்களே எந்த ஏர்போர்ட்லையும். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போய் இல்லை அவர் பர்மிஷனோட தான் போயிருக்காருன்னு சொன்னால் அவன் போயிட்டாப்புல. நான் ஊடகங்கள்னா என்ன ஆச்சுன்னா தாய்லாந்துக்கு தப்பி ஓட்டம், அமெரிக்காவுக்கு தப்பி ஓட்டம், ஜெர்மனுக்கு தப்பி ஓட்டம். நேற்று வீட்டிலேருந்து என்கிட்ட பேசுகிறார் சம்மந்தப்பட்ட இப்படியே ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஊடகங்கள் ஒரு 5 பைசாவை ₹1 ஆக்கி எப்படியாவது நம்ம அந்த டிஆர்பி ரேட்டை ஏற்றணுன்றதுக்காக தகவல்களை, பொய்யான தகவல்களை அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள், திமுக தான் வெல்லும், திமுக தான் வெல்லும், திமுக தான் வெல்லும். தாவேக்கா 18-20% வாங்கும். அப்போ தாவேக்கா ஓட்டு சதவீதம் அதிகம் இருக்குதுன்னா அது யார்கிட்ட மைனஸ் ஆகும்? திமுக கிட்ட மைனஸ் ஆகும். அப்போ திமுக கிட்ட மைனஸ் ஆச்சுன்னா எப்படி திமுக ஆட்சிக்கு வரும்? இப்படியெல்லாம் கொஸ்டின் இருக்குது. ஆனால் அத்தனை ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்க? திமுக கூட்டணி தான் வெல்லும். நீங்களும் அதான் சொல்கிறீங்க. ஐத்தமிழ் கூட அப்படி தான் அடிக்கடி போட்டு செய்தி ஊடகங்கள் வெளியேறது. அதனால் போல் என்ன சொல்லிச்சு அதுதான் அதான் எக்ஸிட் போல் சொல்லிச்சு. எக்ஸிட் போல் நாங்கள் எக்ஸிட் போல்லாம் எதுவுமே எடுக்கல. இல்லை, எக்ஸிட் போல் எடுக்கல. ஆனால் எக்ஸிட் போல் மேற்கோள் காட்டி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? அப்போ எல்லாமே அப்படி தானே. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இவன் 50 வச்சுருக்கேன், இவன் 40 மற்ற ₹10 வைங்க. திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ திடீர்னு ஒருத்தன் ஒரு ₹20 ₹25 எடுக்கிறேன்னா அவன் ₹40 எடுத்தானா ₹50 மைனஸ் ஆகுதான்றது தான் பார்க்கணும். அப்போது பார்த்தீங்கன்னா விஜய் முழுக்க முழுக்க திமுக ஓட்டுகள் தான் மைனஸ் ஆகும். கிறிஸ்துவ ஓட்டுகள் நிறைய விஜய்க்கு போயிருக்கு, தலித் ஓட்டுகள் நிறைய விஜய்க்கு போயிருக்கு. அது இல்லாமல் ஜென்ரலான ஒரு விதமான மாய போயிருக்கு. 10% வாங்கலாம். ஆட்சி பிடிப்பாருன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, முடியாது. ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. ஒரு 50 லட்சம் வாக்குகள் வாங்கலாம் மேபி. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இது ஊடகங்கள் பேசி பெருசாக அதான் ஊடகங்களை பொறுத்தவரை என்னன்னு சொன்னால், இப்போ இந்த ஞானசேகரன் வழக்கே பார்த்திங்கன்னா ஏன் எந்த ஊடகங்களும் இந்த கோணத்தில் பார்க்கறது இல்லை. திடீர்னு தாக்குதல் தொடுத்துருக்காங்க. எதுக்காக தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்னு யாருமே பார்க்குறது இல்லை. இப்போ எனக்கு என்னென்னா இது நிச்சயம் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இல்லைன்னா அவசரம் தண்டனை கொடுத்தாச்சு, சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கைதி இல்லைங்களா, இப்போ தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாலே அவர் கைதி, சிறை பிள்ளையாகிறாரு. அப்படி இருக்கும்போது சிறையில் இப்படி ஒரு கொடுமையான தாக்குதல் தொடுக்கிறாங்கன்னா அப்போ சிறைக்கு புறமான செயல்பாடுகள் அவர்கிட்ட எதுனா இருக்கணும். அப்போ அவரை விசாரிக்கும் போது பார்த்தா அப்படி எந்த ஒரு செயல்பாடும் அவர்கிட்ட இல்லை. அப்படிங்கும்போது ஏன் இப்படி தாக்குதல் தொடுத்தாங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமி சொன்னதின் அடிப்படையில் இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு பார்க்கறதுக்கு முழு தகுதி இருக்கா இல்லை? நீங்கள் சொன்னது போல் நம்ம பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். பல்வேறு செய்திகளை பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி.